சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு நாராயணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது தொடர்பான கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் திரு நாராயணன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 100 ரூபாய் குறைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன பதிவு பண்ணுங்க. பாரதிய ஜனதா கட்சி 2014 ஆட்சிக்கு வந்த பொழுது சமையல் எரிவாயு சிலிண்டரை பயன்படுத்தி கொண்டதனுடைய எண்ணிக்கை 11 கோடி குடும்பம். இன்றைக்கு அது 24 கோடி குடும்பமாக, அதாவது 100 கோடி பேருக்கு மேல இந்தியாவில் தற்பொழுது இந்த மண்ணெண்ணெய் மற்றும் விறகு அடுப்பிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள். கடந்த நேற்றுதான் 10 கோடி சமையல் எரிவாயு இணைப்புகளுக்காக 400 ரூபாய் மானியம் வழங்கி இருக்கிறது. அதை தொடர்ந்து நீட்சி செய்திருக்கிறது. இன்று அனைவருக்கும் எல்லோருக்குமாக 100 ரூபாய் குறைத்திருப்பது என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. பெண்கள் முன்னேற்றத்துல, பெண்களுடைய அந்த மேம்பாட்டுல இந்த ஆட்சி எந்த அளவிற்கு நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி இருக்கிறது என்பது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய புரட்சி என்று கூட நாம் இதை சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த மாதிரி, அதுவும் பெண்கள் குறிப்பாக, அவர்கள் சமையல் செய்வதில் ஒரு நல்ல ஒரு வசதியை, அந்த கரி அடுப்பிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் மிக சிறந்த சுகாதாரத்தை பெறுவதற்கான மிக முக்கிய திட்டமாக இதை பார்க்கிறேன். அதுல இன்று 100 ரூபாய் குறைத்திருப்பது என்பது பெண்கள் தினத்திற்கு ஒரு மகுடம் சூட்டப்பட்ட ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி திரு நாராயணன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.